வீட்டு வரி எவ்வளவு கட்டுறது, அப்புறம் கரண்ட் பில் எவ்வளவு, யாரா வாங்க முடியுமா? இந்த கஞ்சாப்பா பசங்க கஞ்சா அச்சு நிறைய புள்ளிங்கப்பா, எப்படியாவது ஆட்சியில கஞ்சா விக்கிறாங்கப்பா அங்கங்க. எங்க ஊர்ல கூடப்பா எல்லாம் பாத்துட்டேன். இந்த மாதிரி ஆட்சி ஆளக்கூடாது. பொம்பளை பசங்க 8 வயசு குழந்தைகளை கெடுப்பாக்கலாம் இவன் ஆட்சியில. என்ன நீ அவ்வளவு அழகா ஆட்சி கொள்ற சொல்லு பார்க்கலாம். என்ன ஆட்சி ஆள்ற, என்ன செய்யற சொல்லு பார்க்கலாம். மனுபாவி, நீ போதை மருந்த கலக்கிற, நீ அதெல்லாம் சம்பாதிக்கிற பணம் எதெல்லாம் சம்பாதிக்கல, அதுலயும் சம்பாதிக்கிறீங்க, கொள்ளடிக்கிறீங்க. இந்த மாதிரியான கேடுகட்ட ஆட்சியை நான் பார்த்ததே இல்லை. இவங்க ஆட்சியில் வந்ததுலேருந்து பால் விலை உயர்ந்துச்சு, டீசல் விலை உயர்ந்துச்சு, பெட்ரோல் விலை உயர்ந்துச்சு, தண்ணீர் வரி உயர்ந்துச்சு, வீட்டு வரி உயர்ந்துச்சு. ஆனால் மக்கள் வாழ்வு இன்னும் அப்படியே தான் இருக்குது. இதுதான் இவங்க கொடுக்கக்கூடிய திராவிட ஆட்சியா? இதுக்கு தான் நாங்கள் இவங்களுக்கு வாக்களித்தோமா என்று ஆக்ரோஷத்துடன் திமுக ஆட்சியை கிழித்த பெண்மணி இனி 2026 திமுக கால் பதிக்கப் போவது கிடையவே கிடையாது என்பதே நிஜம்.